முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ மானிட பிறவியாக பிறந்து இவ்வுலகத்தில் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கின்றோமே என்று கவலையில் இருக்கின்றாயாம். தங்கமே, மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். இந்த கர்மாவை நீ மனதார ஏற்கத்தான் வேண்டும். நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்ய வேண்டும். நான் என்னும் அகங்காரம், ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதிய வேண்டும். இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்களுடைய கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும். உன் முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று நீ ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து பார்த்தங்கமே. அனைத்தும் அறிந்தவர் என்று இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. படிப்பு உன் தரத்தை உயர்த்தும். சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்து செல்லும். இறைவனை தேடி நீ அலைய வேண்டாம் தங்கமே. இருக்கும் இடத்திலேயே நீ அறிய முயற்சி செய். வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம். அதில் சத்தியம் ஒளிரட்டும். இதுவே இறைநாட்டம். கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்காதே. தாய், தந்தை, மகன், மகள், அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லோரும் நீ வாழும் வரைத்தான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல என்பதை அறி. அவர்களிடம் அன்பு கலந்து பழகிக்கொள். அவர்களிடம் உண்மையாக வாழ்ந்துவிடும். இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும். இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்தும். உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையுடன் அறிந்து செயல்படுத்தி வா. எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடும். மனதில் கற்பனை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே. எதுவாயினும் அது உன் கர்மாப்படியே நடக்கும். இதை நீ முழுமையாக நம்பு. நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு. சத்தியம் கொண்டு வென்றுவிடு. நான் உனக்காக இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். எப்பொழுதும் உனக்காக உன்னை பாதுகாக்க நான் இருப்பேன். நீ கலங்காதே. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் பின்னே தொடர்வேன். நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகின்றது என்பதை உணர்ந்து கொள். உனக்காக அப்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். என்னை நம்பி என்னிடம் வந்த உனக்கு இந்த நொடி முதலே ராஜயோகம் ஆரம்பிக்க போகின்றது. இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நடக்க இருப்பதை பொறுத்திருந்து பார்த்தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.